நவ கிரகங்கள்ல இளமையானவன்னு பெயர் கொண்ட புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கால புருஷ தத்துவத்துல 3வது ராசியாக நீங்க வலம் வரக்கூடியவங்க. உங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது இரட்டை, ஒன்னு புருஷம் ஒன்னு ஸ்திரீ. இதுல மிதுன ராசிகளுக்கு புதன் பகவான் தரக்கூடிய குணம் என்ன? ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க, கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க, கணிதத்துல மேதாவிகளா இருப்பீங்க, வணிகம் வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கூடியங்க. ஏன்னா புத்தி அந்த மாதிரி வேலை செய்யும். ஏன்னா தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, வணிகம் பண்றவங்க, நாடு கடந்தெல்லாம் போய் தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அவ்வளோ சிறப்பா இருக்கும். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த புத்தி வேலை செய்யணும், திட்டமிடுதல் இருக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும், ஆட்களை சமாளிக்கணும். ஸோ தொழிலை வழிநடத்துறதுக்கே அந்த புத்தின்றது ரொம்ப தேவைப்படுது இல்லையா? ஸோ மிதுனராசிக்கால இதுல தான் அழகா ஜெயிச்சிருவீங்க. இப்போ தொழில் பண்ணி நஷ்டமான மிதுனராசிக்கால எனக்கு கேள்வி கேட்பீங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். 10 பைசா கையில் இல்லாம ஏதோ ஒரு விதத்துல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அப்படி இப்படி மேல வந்தோம். ஆனா இப்போ நஷ்டப்பட்டு நிக்கிறோம். எங்க போறது, யார்ட்டு நான் பதில் கேட்கறது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேல வர முடியல. ஆனா நான் சொல்லக்கூடிய யோசனையை வாங்கிட்டு மத்தவங்க அழகா ஜெயிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஒரு காமெடியில வடிவேல் சொல்லுவார் இல்லையா, உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி மிதுனராசிக்காரர்கள்கிட்ட சின்னதா ஒரு 2-3 ஆலோசனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப நல்லா இருப்பாங்க. அதாவது விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஏடா உன்னை பார்த்தாலும் பாஸ் பண்ணிட்டா நீ ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கேடா அப்படின்வாங்க. அதுதான் மிதுனத்திற்கு பொருத்தமாகும். அவ்வளோ அழகா திட்டம் போடுவாங்க, மற்றவங்களுக்காக மெனக்கெடுவீங்க. அவங்களுக்கு திட்டம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்கள செய்ய வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கறதுல மிதுனம் உத்தமமான ராசி. இதுதான் சொல்லுவாங்க, ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்க்குறாங்க அப்படின்னு. அது வேற கதை, அது பழமொழியை விட்டுடுங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக பிறவி எடுத்த ராசியில மிதுன ராசி நம்ம சொல்லிட்டு போகலாம். நல்ல புத்திசாலிங்க, திறமசாலிங்க, எதையுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, பேச்சு திறமை இருக்கு. என்னங்க குறை? ஆனா தனக்குன்னு அதை பயன்படுத்துறது இல்லை, இதுதான் குறை. இதை இல்லைன்னு மிதுன ராசிக்காரங்க ஒருத்தங்க கூட மறுக்கவே முடியாது. சரிங்க, இப்போ நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கான பலன்களை நான் அக்யூரேட்டா சொல்றேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நிமிஷம் உங்களுக்காக நீங்க சிந்திக்கல, இந்த நிமிஷம் உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையில இல்லை, உங்களுக்காக ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்காக. அது ஏதாவது ஒரு வகையில கூட போறவங்களுக்காக இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய தேவைக்காக போயிருந்தீங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா மிதுனத்துக்கு அதை செட்டே ஆகாது. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, காகத்தோட அந்த மிதுனராசிகளை நீங்க ஒப்பிடலாம். காகம் எப்படி தனக்கு கிடைச்ச சிறிது உணவு கூட கான்னு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா பகிர்ந்து சாப்பிடுமோ, அது கூட அதுக்கு கொஞ்சம் சாப்பிடும். ஆனா மிதுனம் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்புகளை வள்ளி கொடுத்துட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கும். ஆனா இவங்க கிட்ட வாய்ப்பை பயன்படுத்தினவங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான். என்ன தெரியுமா பேசுவான்? அவன்லாம் புத்திசாலி, திறமசாலி, நமக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறானாக்கா அவனுக்குலாம் ஆதாயம் இல்லாம இருக்குமா? அட பாவிகளா, அவன் தட்டுல சோறே இல்லடா, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை சாப்பிட வச்சுட்டு அதுவே போதும்னு இருக்காண்டா, திருப்திகாண்டி அவன் பண்ணிட்டு இருக்காண்டா. அது யாருக்கும் புரியாது. ஸோ மிதுனத்துடைய வாழ்க்கையில இப்படிதான் போயிட்டு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, கழுத்தை அறுத்து ரத்தத்தை கொடுத்தாலையும் யாரும் நம்மள நல்லவன் சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா. அது மிதுனத்துக்கு உண்மை. அப்ப என்ன பண்ணணும் மிதுனம்? வாழ்க்கையில இவ்வளவு கஷ்ட காலத்தை, போராட்ட காலத்தை மாத்துறதுக்கு என்ன வழி? அதை சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருப்பாரோ, கிறுக்கியிருக்காரா, இல்ல உண்மையாவே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு நல்லது நடக்குமா, இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பதிவு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், வழிகாட்டுதலா இருக்கும். அடுத்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி நீங்க அமைச்சுக்கணுன்ற ஒரு திட்டமிடுதலோட இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மிதுனராசிகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சொல்றேன். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்க ராசி, உங்க நட்சத்திரம், இதோட உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா, இல்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும், இது நடக்கணும், இது நடக்கூடாது, அந்த மாதிரி அதையும் சேர்த்து பதிவிடுங்க. அதற்கான பதில் உடனடியாக கமெண்ட் பாக்ஸ்லயே நாங்கள் சொல்லிடுறோம். ஆனால் கூடிய விரைவில் நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இதோட மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்களை தாண்டி வந்துட்டோம். சொன்ன மாதிரி எதையுமே சிறப்பாக செய்கிறோம், ஆனால் அது நமக்காக அமைய மாட்டேங்குது. மற்றவங்களுக்காக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாலையும் மற்றவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை தூத்து தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப அவங்க
நம்மக்கிட்ட உதவி வாங்குவாங்க, பின்னாடி போயிட்டு நம்மளை தப்பாக பேசுவாங்க. அது நமக்கு அதுக்கும் படும். அதை வந்து நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுமே திரும்ப அவங்க உதவி கேட்குறப்போ, அடா அன்னைக்கே வந்து நம்ம உதவி வாங்கிட்டு நம்மளை தப்பாக பேசினா, இப்போ நம்ம உதவி செய்யக்கூடாதுன்னு ஒதுங்கிறதுக்கும் இந்த மிதத்துக்கு தெரியாது. திரும்ப திரும்ப உதவியும் செய்யும், திட்டும் வாங்கிக்கும், அசிங்கமும் படும், அவமானம் படும். இதுதான் புதன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த இடங்கள்ல பிரம்மன் அப்படி என்னன்னா உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்கான். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலைவிதினை கூட வச்சுக்கோங்க. மிதுன ராசியில பிறந்தவங்க சிறு வயதுல கல்வியால உயர்வை அடைவீங்க. நடுத்தர வயதுல உங்களுடைய நுண்ணறிவால செல்வத்தை சேர்த்துடுவீங்க. சிந்தனையால நிறைய பலன்களை கண்டு கொள்வீங்க. கலை, வணிகம், நுண்தொழில், கணக்கியல், வழக்கறிஞர், ஆசிரியர், ஊடகம், இந்த மாதிரியான துறைகள்லாம் மிதுனத்திற்கு இன்னும் அதீத வளர்ச்சி கொடுக்கும். உடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மனுக்கு சமங்க. சொன்ன வார்த்தையில் நிற்பீங்க. சொன்னது ஒன்று, செய்யறது ஒன்றுலாம் கிடையாது. சொல்லுல சுத்தம் இருக்கும். வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? வாக்கு போச்சு உசுரே போச்சுன்ற அளவுக்கு தான் கொடுத்த வாக்கு காப்பாற்ற உசுரையும் பணைய வைப்பாங்க. அதே போல இவனுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு திருப்தியா அமையாது. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்க வியப்படைவாங்க. அப்பா இவனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துல கொஞ்சம் இருந்தாலும் நம்ம எங்கேயோ போயிடுவோமேன்னு யோசிப்பாங்க. உண்மைதான். ஆனா இவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்துமே மிதுனம் வந்து கஷ்டப்படும். ஏன்னா தனக்காக அது பயன்படுத்தாது, அதிருப்தியை அடையாது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஏன்னா புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டா இருப்பாங்க. அதுதான் மிதுனத்திற்கு அதீத இடங்கள்ல அந்த அசால்ட், கேர்லெஸ். அதனாலவே நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. அதான் மிதுனத்திற்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்து என்ன தெரியுமா? முதல்ல வரக்கூடிய வாய்ப்பு அதை பயன்படுத்தி ஆகும். அப்படி முதல்ல வரக்கூடிய வாய்ப்பு அதை பயன்படுத்தல அப்படின்னா திரும்பவும் வாய்ப்புகளே வராதுங்கிறது எழுதப்பட்ட விதி. மிதுன ராசிக்காரங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது நாள் வரைக்கும் உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, அதை கரெக்டாக பயன்படுத்திருந்தா நீங்க நல்லா இருந்திருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. அந்த வாய்ப்பு திரும்ப வந்ததா? ஸோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறீங்களா? இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன்னா, நீங்க உங்களே பரிசோதிச்சுக்கணும். ஏடா நான் இங்கே தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களையாவது நீங்க சீரும் சிறப்புமா வாழ்றதுக்கான வழி பிறக்கும். நான் சொல்றேன் இதை பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது வழிகாட்டல. அது செய்யக்கூடிய மனத்திறமை உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? ஸோ மனசை நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும். மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்க யோகா கத்துக்கிட்டே ஆகணும். தினமும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க யோகா செஞ்சே ஆகணும். மனசை ஒருநிலைப்படுத்திட்டா மிதுனம் மாதிரி ஒரு உயர்வான ஆட்கள் நீங்க பார்க்கவே முடியாது. நினைச்சதை சாதிக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கட்டங்கள் என்ன தெரியுமா? 21 வயதுல திடீர் மாற்றம் வரும். 32 வயதுல பெரிய வெற்றி வரும். 48 வயதுல பூரண நிம்மதி கிடைக்கும். சந்திரன் பாதிக்கிறப்போ மன அழுத்தம் வரும். புதன் வலிமையாக இருக்கிறப்போ கோடீஸ்வர யோகம் வரும். இதோட நான் மிதுன ராசிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட் விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வாழ்க்கையின் சூட்சமா கூட வச்சுக்கோங்க. பேச்சு தான் உங்களுக்கு உயர்வு. உங்க வாழ்க்கையில எழுதப்பட்ட விதி என்னதான், பேசி பேசி சாதிக்கக்கூடியவங்க. பேசி பேசி சாதிக்கிறான்டா அவன். இவெல்லாம் எப்படிதான் கத்துக்கிட்டான்னு தெரியல. எப்படி பேசினாலையும் நம்மளை மடக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னா, உங்களை மடக்கி பேசுறாங்கனாக்கா அவங்க வந்து யாரா இருப்பாங்க? மிதுன ராசிகள்லாம் இருப்பாங்க. இதோட அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல, அரசாங்க உத்தியோகத்துல நிறைய மிதுன ராசிகள் நீங்க பார்க்கலாம். ஒரு துறை இருக்குனாக்கா அதை வழிநடத்தக்கூடிய இடத்துல மிதுன ராசிகள் இருப்பாங்க. அதே போல உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்ங்கிறது எங்க வரும்னா 32 வயதுல 38 வயதுக்குள்ள முக்கிய திருப்பம் வரும். அதே போல 42, 48 வயதுல உறுதி செய்யப்பட்ட சொத்து சேர்க்கை இருக்கு. கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க சொத்து வாங்குவீங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரம், வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும். நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், நாங்க அப்படிதான் இருக்கோம், மாத்திக்க ட்ரை பண்றோம், பட் முடியல. இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல், கொஞ்சம் நாங்க ட்ரை பண்றோம். கண்டிப்பா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு 108 முறை கட்டாயம் வந்து நீங்க அந்த நாள்ல பச்சை நிறத்தை பயன்படுத்தணும். அது உடையாவோ ஏதாவது ஒரு பொருள் வகையிலையோ. அதே போல பச்சை காய்கறிகளை நீ தானம் கொடுக்கணும். பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை உணவா கொடுக்கணும். அதோட அந்த நாள் முழுக்கவே ஓம் புத்தாய நம இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிக்கணும். முடிஞ்சா எழுதுறது சிறப்பு. அதே போல வறுமையால வாடக்கூடிய படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா, பென்சிலு, நோட்டு, புத்தகம் இந்த மாதிரி அவங்கள படிப்புக்கு உதவி செய்யறது சிறப்பு. இப்போ இன்னொரு ஒரு சூட்சமா சொல்லி தரேன், கேட்டுக்கோங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அதிபதி புதன்.
உங்களுடைய அதிபதி வலிமையா இருந்துட்டா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ தெரிஞ்சவங்க புதன் பகவானை வழிபடுத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதை செஞ்சுப்பாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரது என்னன்னா, உங்களால எப்பெல்லாம் முடியுதோ, ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, ஒரு ரூபாய்க்கு ஒரு பென்சிலோ, ஒரு லப்பரோ, ஒரு பல்பமோ, உங்க தெருவுகள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏழை குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்புக்கு ₹1 கொடுங்களேன், ஏதாவது ஒரு வகையில. இதனால புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். புதன் பகவானுடைய நிலை வலுவாக போது உங்களுக்கான வாய்ப்புகள் வாசப்படியில அப்படி நிற்கும். இந்த வேலையா அந்த வேலையாங்கிற மாதிரி. அதாவது புதன் பகவான் உங்களுக்கு வலிமையா இருந்துட்டார், நீங்க ஒரு உத்தியோகத்துக்கு ஆசைப்படுறீங்க, அரசாங்க உத்தியோகம் வச்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய எல்லா அரசாங்க எக்ஸாம்ஸும் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது, அதை நான் அதை பற்றி பேசல, அதை விட்டுடுங்க. பட் புதன் பகவானே அதிபதி கொண்ட மிதுனராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணா ஒரு வேலை இல்லை, நீங்க எழுதுற எல்லா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். நீங்களா தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமா. ஏன்னா அந்த அளவுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். ஒருவேளை மிதுனராசிக்காரர்கள் வேலைக்கே போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிபதி சரியான நிலையில இல்லை, வலுவாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அவரை வலுப்படுத்திட்டீங்கன்னா வேலைங்கிறது ஈஸி, அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய கனவு நனவாகிடும். இதுல புதன்கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க. பச்சை நிற உடைகளை நீங்க அணிஞ்சுக்கோங்க. பச்சை காய்கறிகளை, அதாவது நவகனில் விற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு நைவேத்தியமாக கொடுக்கறது, அதே போல் அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு புதன் பகவானுடைய நிலையை வலுப்படுத்தி உங்களுடைய நிலையுமே வலுவாகும். அதே போல் நாகராஜர் அல்லது புதன் பகவான் கோயிலில் பிரார்த்தனை செய்கிறது சிறப்பு. வீட்டிலன்னு பார்த்தோம்னா வடகிழக்கு முகமாக நீங்கள் படுக்கணும். கம்ப்யூட்டரு, புத்தகங்கள், கலைப்பொருட்கள் இதெல்லாம் எங்கே வைக்கணும்னாக்கா வடமேற்கு பகுதியில் வச்சிங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தன்மை உயரும். இதோட உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய வழியை சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமானது, எழுதி கூட வச்சுக்கலாம். தலைவிதி பேசும் வார்த்தைகளால் எழுதப்பட்டது. இதனால மிதுனராசி நல்ல வார்த்தைகளை பேசுனா போதும். அதே போல எக்காரத்தை கொண்டு எந்த இடத்துல தலையே போறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி போய் பேசிடாதே. அது ஒட்டு மொத்தம் உங்க தலைவிதியே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கக்கூடிய தலையெழுத்த கூட கோணல் மணலா ஆக்கிடும். ஸோ மிதுனத்திற்கு ஒரே சூட்சமம் பேச்சு, பேச்சால தான் உயர்வு வரும் உங்களுக்கு. அதுவும் நல்ல வார்த்தைகளை பேசினீங்க நல்லதே நடக்கும். மிதுனராசிக்காரங்க நீங்க சொல்றீங்க நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க மற்றவங்களை வாழ்த்தி பாருங்களேன். இல்லை ஒரு நான் முன்னாடி சொன்ன இல்லையா, மற்றவங்களுக்காக நீங்க வேலை செய்றீங்க, மற்றவங்களுக்காக நீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறது, நீங்க சொல்ற ஆலோசனை எல்லாம் பழிக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய வாக்கு தான். பிரம்மன் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், வலுவான ஆயுதமே உங்களை பேச்சு தான், உங்களுடைய நாக்கு தான். ஸோ அதனால தான் நீங்க சொல்றது, நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே பல மடங்கு பெருகி போகுது. உங்களால மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கான காரணமும் கூட இதுவாக தான் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பிரம்மன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய வரம்னு பார்த்தோன்னாக்கா உங்களுடைய நாக்கு, உங்களுடைய பேச்சு. நீங்க சொன்னா அது பழிக்கும். அதே போல உங்க புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில பயன்படுத்துங்க. உங்ககிட்ட ஒருத்தர் உதவி கேட்கறான் அப்படின்னா கண்மூடித்தனமா செய்யறதுமே நீங்க தவிர்த்தே ஆகணும். ஏன்னா அவன் தப்பான விஷயத்த கூட உங்களுக்கு திட்டமிடுதலோட வந்துருவான். உங்ககிட்ட நல்ல மாதிரியே ஒரு ஆலோசனை வாங்கிட்டு போய் அது வேற மாதிரி பயன்படுத்தினா அது தேவையில்லாத சங்கடங்களை உங்களுக்குமே கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பணமே இல்லை, எவ்வளோ பணம் வந்தாலும் எங்கே போகுதுன்னே தெரில, பண வீழ்ச்சி இருக்குன்னா புதன்கிழமைகள் தோறும் புதன் காயத்ரி மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜபம் பண்ணணும். அதே போல் திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை குரு பக்தியோட குரு பகவானை வழிபாடு செய்யணும். குரு பகவானுக்கு ஹோமம் நடத்துறது இன்னும் சிறப்பு. அதே போல் வியாழக்கிழமைகள் மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க. மங்களகரமான மஞ்சள் பொருட்களை தானம் கொடுங்க. தினமுமே நெத்தியில மஞ்சள் இட்டுக் கொள்வது சிறப்பு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அதே போல உங்களுடைய மனக்கவலைகள் விலகணும் அப்படின்னா பசு மாட்டிற்கு எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அப்பெல்லாம் அகத்திக்கீரையை மற்றும் பச்சை பயிறு வெல்லம் கலந்து உணவாக நீங்க கொடுக்கணும். வேலையில தடை ஏற்படுது அப்படின்னா நவகிரக சாந்தி ஹோமம் நடத்தணும். புதனுடைய பீஜ மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல உங்களுக்கு செல்வாக்கு தரக்கூடிய கோயில்கள்னு பார்த்தோன்னாக்க சனி தோஷம் நீக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவானை ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் புதன் பகவானுடைய கிரக நிவாரணத்துக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு உத்தமம். அதே போல சுவாமி மலை முருகப்பெருமான் புத்திசாலித்தனம் தன்னுடைய அனுகிரகம் வேணுனாக்க இவரை நீங்க வழிபாடு செய்யலாம்.
இதோட கிருஷ்ணர், விநாயகர், அண்ணாமலை குறிப்பா இவங்கள புதன்கிழமைகளை வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பை கொடுக்கும். இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 14, 23. இது புதன் சார்ந்த எண்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடக்குங்க. அதே போல நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதா இருக்குன்னா தினமும் காலையில ஏஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், திட்டமிடுதல் கைப்பட நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு இன்னும் மேன்மையை ஏற்படுத்தும். நான் முன்னாடி சொல்லிட்டேன், புத்தி புதன் அவரை பொறுத்த வரைக்கும் கல்வி விஷயத்துல உயர்வை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு உயர்வு வேணும்னா தினமுமே நீங்க அந்த பேப்பர் பேனாவை எடுக்கணும், எழுதியே ஆகணும். ஓகேங்களா? அதோட உங்களுக்கு பண வரவு அதிகமா வரணும்னா உங்களுடைய வரவு செலவு தினமுமே கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வங்கியில கணக்கு பார்க்க தான் அங்க பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சூட்சம் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவை தரக்கூடிய பரிகாரம். அதே போல திரும்ப சொல்றேன், புதன் உங்களுக்கு கொடுத்த வரம் என்ன? வாக்கு பிளஸ் புத்தி. இந்த வரத்தை மட்டும் ஒழுங்கா பயன்படுத்திட்டா யாராலையுமே தடுக்க முடியாத வளர்ச்சி மிதுன ராசி அடையும். பேசுறதுனாலேயே பாலம் கட்டக்கூடியவங்க, அறிவால உலகை உயர்த்தக்கூடியவங்க நீங்க. ஸோ மிதுன ராசி சும்மா சாதாரணமான ராசி இல்லை, இந்த உலகத்தையே ஒரு கை பார்க்கக்கூடிய ராசி தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்தாம உங்களுடைய புத்தியை கிடப்புல போட்டு வச்சிருக்கீங்க. உங்களுக்காக பயன்படுத்துங்க, உயர்வை நோக்கி பயணம் பண்ணுங்க. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா இருக்கு. சில நேரங்களில் நீங்க சோர்ந்து போகிறப்ப யோசிச்சிருப்பீங்க, எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய புத்தியே உங்களுக்கு தெய்வம் கொடுத்த வரம் தான். அதை பயன்படுத்தாம இருக்கிறது உங்களுடைய என்ன சொல்றது, அறியாமைன்னு சொல்றதா இல்ல சோம்பல்னு சொல்றதா? மாத்திக்கோங்க. மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. வாழ்க வளமுடன்.